ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி நம்ம சேமியா வச்சு சூப்பரான ஒரு புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சேமியா புலாவ் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம சேமியாவை வடிக்க தான் போகிறோம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தாங்க, நமக்கு பேக்கெட்லேயே அந்த மாதிரி வறுத்த சேமியா கிடைக்கிது. இப்போ நம்ம அதை அப்படியே தண்ணியில் ஆட் பண்ணிட வேண்டியதாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கொதிக்க விடுங்க. நம்ம உப்பெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம புலாவ் செய்யும் போது உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுவே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணலை. சேமியா உங்களுக்கு சீக்கிரத்துலேயே வெந்துருங்க. 5 நிமிஷத்துக்குள்ளாரே சேமியா நல்லா வெந்துடும். கரெக்டான பதத்தில் நம்ம இதை வடித்து எடுத்துக்கணுங்க. இல்லைன்னா இது ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டு கட்டி கட்டியாக ஆகிடுங்க. புலாவ் உதிரி உதிரியாக இருக்காது. பாருங்கள் நல்லா எப்படி பெருசாக வெந்து வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் கையில் அழுத்தி பார்க்கும்போது அது உடஞ்சா போதும், அது கரெக்டான பதமாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி கூட வடித்து எடுத்துக்கலாங்க. இல்லை ஸ்ட்ரெயினரில் வடிகட்டியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டையும் கலந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி பருப்பை 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த முந்திரி பருப்பு நீங்கள் பொடியாக சேர்க்காதீங்க. இந்த மாதிரி பெருசாக சேர்க்கும்போது தான் புலாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கும் போது வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். 10 பீன்ஸ் அளவுக்கு எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு, நான் தூள் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. அதை நான் இப்போயே சேர்த்துட்றேன். சேமியா சேர்த்ததும் உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம அந்த நேரத்துக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா ஒன்று சேர்ந்து தான் வரும், தனியாக தெரியாது. இப்போ இந்த காயை நல்லா வதக்கி விடணுங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி எதையும் வேக வைக்க போகிறதில்ல. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அதோட சைஸ் நல்லா ரெடியூஸ் ஆகிற அளவுக்கு வரணுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுன்னு. இந்த மாதிரி நெய்யில் காய் வதங்கும் போது வரும் பாருங்கள் வாசனை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். காய்கறியோட மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் சேமியா, அந்த சேமியாவை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குன்னு. நம்ம வடிக்கும்போது பார்த்து கரெக்டாக வடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த புலாவ் அந்தளவு சூப்பராக வந்துடுங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். ஃப்ளேமை நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு இது எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் நல்லா இந்த சேமியாவில் இறங்கிடுங்க. நமக்கு கலரே மாறிடும் பாருங்கள். நல்ல அருமையான சேமியா புலாவ் ரெடி ஆகிடுச்சிங்க. அதிக மசாலாலாம் நம்ம சேர்க்காம ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபிங்க இது. மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.